இந்த நியூ இயர் செய்தி தரும்போது கர்த்தர் முதல் தந்த வார்த்தையை தான், இல்லை என்கிற சூழ்நிலை என்னை விட்டு விலகாமல் இருக்கிறவர்களை நான் திருப்தி அடைந்து மீதம் எடுக்க வைக்க போகிறேன். இல்லை என்கிற சூழ்நிலையிலும் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாதபடியால் இதோ திறந்த வாசலை நான் உனக்கு முன்பாக வைக்கிறேன். ஒருவனும் அதை ஊட்ட மாட்டான். இவங்க கிட்ட ஒண்ணுமே இல்ல, எதுவுமே இல்ல, இருக்கிற இடம் வனாந்திரம். அப்படி இருந்தும் அவர்கள் இயேசுவை விட்டு விலகாதிருக்கிறார். இப்படிப்பட்டவங்களை கர்த்தர் பெருமையா விடவே மாட்டான். இத்தனை வருஷம் உங்க வாழ்க்கையில திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இல்ல, எதுவுமே இல்ல, இருக்கிற இடம் வனாந்திரம். அப்படி இருந்தும் நீங்க ஆண்டவர் சமூகத்தை விட்டு விலகாம இன்னும் நீங்க இருக்கிறீங்கன்னா இந்த நற்செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். இது 2வது முறையாக இந்த பலிபீடத்திலிருந்து வருகிறது. இந்த 2026வது ஆண்டுல கர்த்தர் உங்களை திருப்தி அடைய பண்ணி மீதமெடுக்க வைப்பாராக. நல்ல கரங்களை தட்டி விசுவாசிக்கிறவங்க ஒண்ணுமே இல்லாதிருந்தும் கர்த்தரை விட்டு விலகாதிருக்கிற சில உள்ளங்கள் சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க கர்த்தர் சமூகத்தில் வந்ததுனாலதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி எத்தனை குற்றச்சாட்டுகள் உங்களுக்கு முன்பாய் வைத்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை பலிபீடத்திலிருந்து கர்த்தர் பேச வைப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த 2026 உங்களுக்கு முன்பாக வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒண்ணும் இல்லாத சூழ்நிலையில் முறுமுறுக்காமல் விலகாமல் இருக்கிற உள்ளமே இந்த 2026 திருப்தி அடைந்து நம்புறவங்க சத்தமா ஆமென். 104வது சங்கீதம் 28வது வசனம் ஒரு விசை கூட வாசிக்க கேட்கலாம். நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையினால் திருப்தியாகும். இன்று ஆமென். கர்த்தர் யார் வாழ்க்கையில் அந்த திருப்தியை, அந்த நிறைவை கட்டளையிடுகிறார் என்கிற ஒரு 3 காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யார் வாழ்க்கையில கர்த்தர் அந்த திருப்தியை கட்டளையிடுகிறார்? 1 சங்கீதம் 34:10 நமக்கு நன்றாய் தெரிந்த வசனம் தான். 34:10 சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு படாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்கிறார். அதாவது தேடுகிற நிலை என்பது ஜெபிக்கிறது கிடையாது, தேடுகிறதுல ஜெபம் இருக்கிறது. ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுவார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அடுத்து தேடுங்கள், அதுக்கு அடுத்த நிலை. ஆமென். தேவனை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவு படாது. எஸ்ரா 8:22 எஸ்ரா இப்படி சொல்லுகிறார், எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிற எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாயிருக்கிறது. நீதிமொழிகள் 8 அதனுடைய 34 சொல்லப்பட்டிருக்கிறது, என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவனை தேடுறவங்க உண்டான்னு கேட்டா நம்ம எல்லாருமே கை தூக்குவோம். ஆனா நம்ம லைஃப்ல the first காட வச்சிருக்கிறோமா? ஃபர்ஸ்ட் எனக்கு எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல வேற யாரையும் தூக்கி வைக்கிறோம். அதாவது தேவன் இருக்கிற ஸ்தானத்துல வேற யாரை தூக்கி வச்சாலும், பாஸ்டரை தூக்கி வச்சாலும் நாம செய்கிறது விக்கிரக ஆராதனை. அதனாலதான் கொரிந்து சபைக்கு நிருபத்தை எழுதும் போது பவுல் ஒரு கேள்வி கேட்பார். பவுல் அவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான் அப்படி கேட்பார். ஏன்னா பவுலை சேர்ந்த ஒரு கூட்டம், பேதுருவை சேர்ந்த ஒரு கூட்டம், இப்படி குரூப்பிசம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பவுல் யாரு தெரியுமா? எங்க பவுல் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பவுல் எழுதுறார், பவுல் அவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். முதலாவது ஆபிரகாமை பார்த்தீங்களா?
ஆண்டவர் கேட்கிறார், உன் ஏகசுதன், உன் நேசகுமாரன் ஈசாக்கை எனக்கு பலி செலுத்து அப்படி சொல்லும் போது அவன் கொஞ்சம் கூட தயங்கல. சோதோம் அழிக்க போறேன்னு சொல்லும் போது காலில் விழுந்து கதறினார். அதே போல கதறி இருந்தா ஆண்டவர் கொஞ்சம் மாத்தி இருப்பார், அல்லது பிளான சொல்லி இருப்பார். ஆபிரகாமே எழும்பு, பிளான் வேற இல்ல. ஆபிரகாம் பாப்பாரு, என்ன ஆண்டவரே டவுட் வந்துட்டு, ஆண்டவரே இல்ல ஆண்டவரே, நான் ஈசாக்குக்காக இஸ்மவேலை இழப்பேன் ஆண்டவரே, ஆனா யாருக்காகவும் என்னை அழைத்த ஆண்டவரை நான் விட மாட்டேன். முதலாவது கர்த்தர், இப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற பிராமிஸ் என்ன தெரியுமா? என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். கர்த்தரிடத்துல இருந்து என்ன பெறுகிறான் தெரியுமா? தயை பெறுவான். முதலாவது காலையிலே அப்படிங்கிறார். காலையில சரி. அதுக்கப்புறம் தாவீதுட்ட கேட்டா சங்கீதம் 55:17 சொல்றாரு, அந்தி சந்தி மதியான வேளையில தியானம் பண்ணி முறையிடுவேன். முறையிடுவேன் என்ன தெரியுமா? மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்றது. இன்னைக்கு நம்ம அநேகருக்கு குழப்பம் என்னன்னா, என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்றதுக்குன்னு எனக்கு யாருமே இல்ல. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளை யாரும் இல்லைன்னு அழவே கூடாது. அதனாலதான் மீகா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் எழுதி வைத்தார், ஏன் அழுகிறாய், ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ? ஏன் அழுற? ராஜாவானவர் உன்னிடத்தில். அந்தி சந்தி மத்தியான வேளை, ஈவினிங் மார்னிங் அண்ட் நூன் டைம். ஆமே, அதை எப்படி சொல்ல வருமே? காலையிலே எழும்பிட்டாரு, அதுக்கப்புறம் பகல் நேரம், மதியான நேரம், சாயங்கால நேரம் என்ன பண்றார்? மனசுல என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் நான் ஷேர் பண்ணிட்டே இருப்பேன். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 17:15 தாவீது சொல்லுகிறார், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தி, நன்மையினால் கிருபையினால் ஆமென் மட்டும் திருப்தியாக்குகிறவர் அல்ல, அவர் தமது சாயலாலே திருப்தியாக்குகிறார். சத்தம் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நேரம் அதிகம் போகிறது. ஆமேன். கர்த்தருக்கு மகிமை. தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் அந்த திருப்தியை கொடுக்கிறார். இரண்டாவது ஒரு காரியம், விலகாதிருக்கிறவர்களுக்கு. எல்லாரும் சொல்லுங்க சத்தமா. சூப்பர், அழகா சொல்றீங்க. விலகாது. அது அந்த ரெண்டாவது காரியத்தை இதுக்கு முன்னாடி பேசின வார்த்தைகளை நம்மள கேட்டுட்டோம். அதனால அதை நான் ரொம்ப டச் பண்ணல. ஆனா அதுல ஒரே ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். மார்க்கு சுவிசேஷம் 8:8 வாசிங்கள். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள், மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். ஆமென். ஆண்டவர் கொடுக்கிற அந்த திருப்தி என்பது என்ன தெரியுமா? மீதி எடுக்க வைக்கிறது. ஆமா, இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், 4 சுவிசேஷத்திலையும் இந்த திருப்தி என்கிற வார்த்தையை பார்க்க முடியும். இதுல ரொம்ப ஒரு ஆச்சரியமான காரியம் என்ன அப்படின்னா, அதாவது எனக்கு புசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியறதை விட யாருக்கு தெரியுமா முதல்ல தெரியும்? நமக்கு சாப்பிட ஒண்ணு இல்லைன்னு வைங்களேன், அது யாருக்கு முதல்ல தெரியும்? முதல்ல நமக்கு தெரியும். ஆமே, ஹல்லேலூயா. நமக்கு தெரியும். ஆனா இங்க கவனிச்சீங்கன்னா இதே சம்பவம் பல இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்துல கூட இந்த ஜனங்கள் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே புசிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, நாங்க போயிட்டு வரட்டுமா அப்படி ஒரு ஜனம் கூட கேட்கல. 3 நாள் வரை உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒருத்தர் கூட கேட்கல. இயேசுட்ட சொன்னதெல்லாம் சீஷர்கள் சொல்றாங்க. அடுத்து மார்க் 8 பார்த்தா இயேசுவே பரிதபிக்கிறார், இவங்களுக்காக நான் பரிதாபப்படுறேன்ப்பா. ஆனா இவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லை, இருக்கிற இடம் வனாந்திரம். அப்படி இருந்தும் அவர்கள் இயேசுவை விட்டு விலகாது இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்களை கர்த்தர் வெறுமையா விடவே மாட்டார். இத்தனை வருஷம் உங்க வாழ்க்கையில திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லை, இருக்கிற இடம் வனாந்திரம். அப்படி இருந்தும் நீங்க ஆண்டவர் சமூகத்தை விட்டு விலகாம இன்னும் நீங்க இருக்கிறீங்கன்னா, இந்த நற்செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். இது 2வது முறையாக இந்த பலிபீடத்திலிருந்து வருகிறது. இந்த 2026வது ஆண்டுல கர்த்தர் உங்களை திருப்தி அடைய பண்ணி மீதம் எடுக்க வைப்பாராக. நல்ல கரங்களை தட்டி விசுவாசிக்கிறவங்க
ஹalleluya. ஆமென். உனக்கு அடையாளமாய் இருப்பது என்னவென்றால் ஏசாயா 37:30 உனக்கு அடையாளமாய் இருப்பது என்னவென்றால் இந்த வருஷத்தில் தப்பி பயிராகிறதையும் 2ஆம் வருஷத்திலே தாராய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். 3ஆம் வருஷத்திலோ விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்தவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். ஹalleluya. கர்த்தர் பரிதபிக்கிறவர். அவருடைய பரிதாபம் இதை செய்யும். இவங்க யாருமே விலகாது, இவங்க யாருமே கேட்கல. கடந்த நாள் இதை தியானித்த போது கர்த்தர் எனக்கு உணர்த்தின காரியம் இது. இவங்க யாரும் கேட்கல. நாங்க போட்டுமா இவரு என்ன மீட்டிங் முடிக்க மாட்டேங்கிறாரு, நாங்க போட்டுமா. இவங்க யாருமே கேட்கல. அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆண்டவர் பார்க்கிறார், நான் இவங்களுக்காக பரிதபிக்கிறேன். மார்க் 8 அதனுடைய 1-2 வசனங்கள்ல அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றும் இல்லாத போது இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கி இருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமே இல்லாதிருக்கிறார்கள். அப்படி ஒண்ணுமே இல்லாதிருந்தும் கர்த்தரை விட்டு விலகாதிருக்கிற சில உள்ளங்கள் இதை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க கர்த்தர் சமூகத்தில் வந்ததுனாலதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி எத்தனை குற்றச்சாட்டுகள் உங்களுக்கு முன்பாய் வைத்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவி நாமத்தில் இந்த வார்த்தை பலிபீடத்திலிருந்து கர்த்தர் பேச வைப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த 2026 உங்களுக்கு முன்பாக வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒண்ணும் இல்லாத சூழ்நிலையிலும் முறுமுறுக்காமல் விலகாமல் இருக்கிற உள்ளமே இந்த 2026 திருப்தி அடைந்து நம்புறவங்க சத்தமா ஆமென். ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஆமென். என்ன வந்தாலும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். என்ன வந்தாலும் நம்புவே யார் கைவிட்டாலும் வாழ்க்கையில வாழ்க்கையில எவ்வளவு பிரயாசப்பட்டோம், ஒண்ணுமே இல்லை. ஹalleluya. ஒண்ணுமே இல்லை. புதிய ஆண்டுக்குள்ள சந்தோஷமா வந்துட்டோம், ஒண்ணுமே இல்லை. இங்க எல்லாரும் நல்ல ட்ரெஸ் பண்ணி வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா எல்லாரும் ஒரே மாதிரி நிலைமையில வந்து உட்கார்ந்து இருக்கிறவங்க கிடையாது. ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தான், விலகாம இருக்கிறாங்க. இந்த நியூ இயர் செய்தி தரும்போது கர்த்தர் முதல் தந்த வார்த்தையை தான், அவன் இல்லை என்கிற சூழ்நிலையிலும் என்னை விட்டு விலகாமல் இருக்கிறவர்களை ஆமென் நான் திருப்தி அடைந்து மீதம் எடுக்க வைக்க போகிறேன். இல்லை என்கிற சூழ்நிலையிலும் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாதபடியால் இதோ திறந்த வாசலை நான் உனக்கு முன்பாக வைக்கிறேன். ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். ஹalleluya. இன்னைக்கு இல்லை என்றதும் எல்லாரும் இயேசுவை விட்டு விலகி போறாங்க. ஹalleluya. இந்த சீஷர்கள் வந்து என்ன கேட்கிறாங்க பாருங்க. 8வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை பாருங்கள். அதற்கு அவருடைய சீஷர்கள், இந்த வனாந்தரத்திலே ஒருவன் எங்கே இருந்த அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்க கூடும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த வனாந்தரத்திலே ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை, இது கேட்கிறது யாரு? சீஷர்கள். இவங்க இப்ப எதை பெருசா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க? வனாந்திரத்தை பெருசா பார்க்க ஆரம்பிச்சதுனால இவங்க யார பெருசா பார்க்க முடியல? இயேசு. அதனால இவங்க வேற ஒரு சகாயத்தை தேடுறாங்க. இந்த வனாந்திரத்துல ஒருவன் எங்கே இருந்த அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேருக்கு. வனாந்திரத்தை பெருசா பார்க்கிறவங்களுக்கு மேகஸ்தம்பம் ஒரு மேட்டரா தெரியாது. அதனாலதான் இஸ்ரவேலர்கள் அநேகர் விலகி போனாங்க.
ஆனா இயேசுவை பெருசா பாக்குறவங்களுக்கு இந்த வனாந்தரம் ஒரு மேட்டராவே தெரியாது. ஆமே. இந்த வனாந்திரத்திலே ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேர்களை திருப்தியாக்க கூடும். இயேசுவை வைத்துக் கொண்டே இன்னொரு ஆளை நம்ம பார்க்கிறோம்ல. நமக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து தான் வரும். நம்ம பர்வதங்களை பார்த்தா ஒத்தாசை வராது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன். பார்த்தா எனக்கு ஒத்தாசை பர்வதங்கள்ல இல்ல. பர்வதத்தை எல்லாம் படைத்த ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார். எனக்கு ஒத்தாசை பர்வதங்களில் அல்ல, பரலோகத்திலிருந்து வருகிறது. நம்ம சிச்சுவேஷனை பெருசா பார்க்க இயேசு வச்சுட்டு சகாயத்துக்காக வேறொரு ஆளை தேடுறோம். நமக்கு யார் கொண்டு வருவா? நமக்கு யார் கொண்டு வருவா? இயேசுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே கூட்டு கொட்டணும் போல இருக்கும். ஆமென். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவங்க தான். ஆனா அந்த ஜனங்களை பாருங்க, அமைதியா உட்கார்ந்து இருக்கிறான். எவன் ஒருவன் நம்ம சிச்சுவேஷனை பெருசா எப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டோமோ அப்போ அந்த இடத்துல நம்ம யாரை ரொம்ப சின்னதா பார்க்க ஆரம்பிச்சிருவோம் தெரியுமா? இயேசுவை. இதே போலதான் படகுல போகும்போது ஒரு விஷயம் இயேசுவோடு போனார்கள். அப்பொழுது இயேசு கப்பல் பின்னணியத்துல பில்லோ வச்சு தூங்கிட்டு இருக்கிறார். அவர் தூங்க வச்சதே அவங்கதான். சீஷர்கள் வந்து எழுப்புறாங்க, ஆண்டவரே காற்று கடலும் எங்களை டிஸ்டர்ப் பண்ணுது, அதை ஏதாவது பண்ணும் அப்படி சொன்னாலாவது லாஜிக் இருக்கு. இது ஆண்டவரே நாங்கள் மடிகிறோம், உமக்கு கவலையே இல்லையா? பேதுரு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அட்லீஸ்ட் ஐயோ சாவ போறோமே அப்படியாவது சொல்லுங்க ஆண்டவரே. நாங்கள் மடிகிறோம் உமக்கு. நம்ம இயேசுவை வச்சுட்டு சூழ்நிலையை பெருசா பார்க்கிறோம் தெரியுமா? இப்படி பார்க்கறதுனால நம்ம பண்ற தப்பு என்ன தெரியுமா? நம்ம ஒத்தாசைக்கு இன்னொரு நபரை அல்லது இன்னொரு திசையை நோக்கி பார்க்கிறோம். ஆமே ஆமே. நமக்கு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் இருந்து ஜெயம் வராதுங்க. ஆமே. நீர் கொடுக்க நாங்கள் வாங்கிக் கொள்வோம். நீர் உமது கையை திறக்க. சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை பாத்தீங்களா? இரவு முழுவதும் பிதா கிட்ட கதறார். ஒரு விசை, ரெண்டு விசையில 3 விசை அவர் மகா சத்தமிட்டு கண்ணீரோடு ஜெபித்தாருன்னு எபிரேயர்ல இருக்கு. மிகவும் வியாகுலப்பட்டாருன்னு பைபிள்ல இருக்கு. அழுது 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 வியர்வை ரத்தமா வடிதான். எவ்வளவு முழங்கால் போட்டு முகங்குப்புற விழுந்து ஓன்னு அழுது இவ்வளவு ஜெபம் பண்ணி கேட்கிறாரு. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்கும்படி செய்யும் கேட்கிறாரு. பிதா ஒரு பதிலும் சொல்லல. பதில் சொல்றது மட்டும் பதில் சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, அவராவது வந்து ஏதாவது வானம் திறந்து இப்படி ஏதாவது காட்டி இருக்கலாம். ஆனா தூதனை அனுப்பி பலப்படுத்துறார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு எழுப்பி போறார். அடுத்த நாள் பிலாத்து ஆஃபர் பண்றான், நான் நினைச்ச உன்னை விடுவிக்க கூடும். இந்த மேட்டரை தான் நேத்து நைட்டு ஃபுல்லா யார்கிட்ட கேட்டுட்டு இருந்தார் தெரியுமா? பிதா கிட்ட கேட்டார். பிதா கிட்ட கேட்ட மேட்டரை இப்ப யாரு ஆஃபர் பண்றா தெரியுமா? பிலாத்து. இயேசு எப்படி இருந்தார் தெரியுமா? பேசாம இருந்தார். ஏன்? எனக்கு ஒத்தாசை. பிதா கிட்ட கேட்டு கிடைக்காத காரியத்தை நான் பிலாத்து கிட்ட கேட்க மாட்டேன். எங்க அப்பா கிட்ட கேட்டு கிடைக்காத காரியத்தை நான் இன்னொரு நபர்கிட்ட கேட்க மாட்டேன். அதனாலதான் என் தகப்பனார் அடிக்கடி சொல்ற வார்த்தை, அதையும் அண்ணன் மென்ஷன் பண்ணாங்க, தேவன் தந்தது போதும், தேவன் தராதது வேண்டாம். தேவன் தந்த கணவன் ஒண்ணு கேட்கலையோ, தேவன் தந்த கணவன் போதும். ஹல்லேலூயா. தேவன் தந்த மனைவி அவங்க போதும். கர்த்தர் உங்களை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவங்க சர்ச்சில் போய் சொல்ல மாட்டாங்க. ஹல்லேலூயா. அவ்வளவுதான் அவ்வளவுதான். தேவன் தராதது வேண்டாம். இப்படி ஒரு மனநிலை நம்மை விலக விடாது. அதனாலதானே எப்படி அந்த பழைய பரிசுத்தவான்களை பாட்டு எழுதி இருக்கிறாங்க, துக்கத்தின் பான பாத்திரம். சில பாக்குறீங்க 1ஆம் தேதி காலையில, அதாவது
ஆண்டவரே அந்த பாத்திரத்தை நீங்க என் கையில தந்தா, நீங்க தர்றீங்கன்னா அது சந்தோஷம் வாங்குறேன். ஆனா எனக்கு தெரியும்பா, என்னை குறித்த உம்முடைய திட்டத்துல தீமை கிடையாது. இந்த வனாந்திரத்தில் என்னை உட்கார வைத்திருப்புக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இந்த விலகாம நம்ம பல நேரத்துல ஆண்டவர், அதனாலதான் பாருங்க எல்லாம் முன்கூட்டியே ஆண்டவர் கன்ஃபஸ் பண்ண வச்சார்ல. வல்லமை தேவனுடைய, எல்லாத்தையும் முன்கூட்டியே ஆண்டவர் பேச வச்சார். ஹல்லேலூயா. இத நம்ம பல நேரத்துல நம்ம அறியாம, இந்த வனாந்திரத்துல யார் ஆண்டவரை அப்பத்தை கொண்டு வருவார், இந்த வனாந்திரத்துல யாரை வச்சுட்டு பேசுவோம் தெரியுமா? ஆண்டவரை வச்சுட்டே பேசுவோம். இந்த வனாந்திரத்துல யார் ஆண்டவரே, இந்த வனாந்திரத்துல யார் ஆண்டவரே? அவர் யார் தெரியுமா? ஆமென். வெறுமையான பூமியை மொத்தமா நிரப்பி, ஆமென், அதுவும் எப்படி நிரப்புறார் தெரியுமா? உண்டாகட்டும், அவ்வளவுதான். உண்டாகட்டும், அவ்வளவுதான். ஆரோனுடைய ஒரு உலர்ந்த கோல் அடுத்த நாள் வந்து பார்த்தா அது எப்படி இருந்துச்சா? பூ பூத்து காய் காய்த்து கனியே வெளியே வந்துட்டு. எப்ப பூ பூத்து தெரியுமா நமக்கு? தெரியாது. எப்போ காய் காய்த்து தெரியுமா நமக்கு? தெரியாது. அப்ப என்ன நடந்திருக்கும் நினைக்கிறீங்க? எல்லாமே சடுதியா நடந்திருக்கும். ஆண்டவரே இத்தனை வருஷம் ஆயிட்டு, இனி எனக்கு அடுத்து இனி இப்படி ஒரு காரியம் நடக்கணும்னா அடுத்து இத்தனை வருஷம் இப்படி. ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யக்கூடாது தெரியுமா? நம்ம கணக்கு வைக்கவே கூடாது. ஆமென். அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், செயல்களில் வல்லவர், அவர் யோசனையில் பெரியவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை. இல்லாதவர்கள் இல்லாத சூழ்நிலையிலும் விளங்காம இருக்கிறாங்க பாருங்க, இவங்க தான் திருப்தி அடைந்து. சீஷர்கள் எல்லாத்தையும் விட்டு வந்தவங்க. ஆமென். அவங்கள்ட்ட சொல்லுவார், இங்க பாரு, நீ ரெண்டு பேரா போகும்போது கையில ஒண்ணுமே எடுத்துட்டு போக கூடாது அப்படின்பா. ஓகே ஆண்டவரே. அவங்க போயிட்டு திருப்பி வரும்போது கர்த்தர் கேட்கிறார், உங்களை நான் ஒண்ணுமே இல்லாம அனுப்பி விட்டேன் அல்லவா? ஆமா ஆண்டவரே. அப்போ உங்களுக்கு ஏதாவது குறைவு இருந்துச்சா அப்படி கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இல்ல ஆண்டவரே, ஒண்ணுமே குறைவில்லை ஆண்டவரே. இல்லை என்கிற நிலையிலும் ஆண்டவர் சமூகத்தை விலகாம இருக்கிறாங்க பாருங்க, ஒரு நன்மையும் குறைபடாது. ஒரு வார்த்தையை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென். லூக்கா 18, 28, 29, 30 வசனங்கள். லூக்கா 18வது அதிகாரம் 28, 29, 30 வசனங்கள். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்றான். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் வீட்டையாவது பெற்றோரையாவது சகோதரரையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது விட்டுவிட்ட எவனும் இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவுக்காக இழந்தவர்கள் உண்டல்லவா? கிறிஸ்துவுக்காக பவுல் சொல்றார், எனக்கு லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணுகிறேன், எண்ணிக்கொண்டிருக்கிறேன், விட்டேன் அப்படிங்கிறார். கிறிஸ்துவுக்காக ஒன்றை இழக்கிறாங்க தெரியுமா? கிறிஸ்துவுக்காக அவங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு நிறைவு. அந்த நிறைவு மறுமையில மட்டும் கிடையாது, இம்மையிலும் மறுமையிலும். இம்மையில் அதிகமானவைகளை, மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமற் போவதில்லை என்று சத்தியம் என்கிற நாமத்தை உடையவர் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மோசையை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அதை சொல்லிட்டு ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் கிருபை செய்வாராக. எபிரேயர் 11வது அதிகாரம் 24 முதல் 27 வரை உள்ள வசனங்களிலே வாசிக்க வேண்டாம், நானே வாசித்து விடுகிறேன். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இதை நான் புரியும்படி சொல்லுகிறேன். அதாவது கிறிஸ்தவன் என்கிற அடையாளத்தை மாற்றுகிற எந்த ஒரு உலக மேன்மையும் வேண்டான்னு சொல்லி ஒருத்தன் போடுறான் தெரியுமா? அதான் கிறிஸ்துவ நிமித்தம் இழக்கிறது. கிறிஸ்தவன் அல்லது அவருடையவன் அவருடையவள் என்கிற அடையாளத்தை
மறுதலிக்கிற, அழிக்கிற எந்த ஒரு உலக மேன்மையும், உலக பெயரோ பட்டமோ புகழோ எனக்கு அது வேண்டாம், அதுதான் எனக்கு குப்பை, அப்படி தூக்கி போடுறான் தெரியுமா? இதான் கிறிஸ்துவுக்காக இழக்கிறது. அது மாத்திரமல்ல, 25 அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம். இந்த பாவத்தினால் கிடைக்கிற சந்தோஷம் இனி வேண்டான்னு சொல்லி ஒருத்தன் விடுறான் தெரியுமா? இது இழக்கிறது. ஏன்னா இந்த கண்ணு திருப்பியும் கேட்கும், கண்ணு திருப்பியும் சொல்லும், ஏன் சும்மா தானே இருக்கு, கொஞ்சம் நான் சினிமா பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லும். அப்ப நம்ம வேண்டான்னு சொல்லும் போது இந்த கண்ணு வலிக்கும், வேண்டான்னு சொல்லும் போது மனசு ஒரு மாதிரி குத்தும். அதான் கிறிஸ்து நிமித்தம் பாடுபடுறது 4 பேர் வந்து நம்மளை அடிக்கிறது இல்ல, அடிக்கிறது மட்டும் கிடையாது. அது திடீர்னு ஒருத்தர் வந்து அடிச்சு நான் என்ன பண்ண, வாங்கிதான் ஆகணும், அது மட்டும் கிடையாது. ஆனா சில நேரத்துல சில காரியங்களை செய்யணும்னு வரும்போது வேண்டான்னு நம்ம விடுறோம் தெரியுமா? அப்போ நம்ம இந்த மாம்சம், ஏன்னா போராடிட்டு தான் இருக்கும். மாம்சம் ஆவிக்கு விரோதமாய், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் போராடுகிறது, ஒன்றுக்கொண்டு விரோதமாக இச்சிக்கிறது. ஆவி சொல்லும், நீ போய் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணு. ஏன்னா நம்முடைய ஆவியோடு கூட அவருடைய ஆவியை இணைந்து இருக்கிறது. மாம்சம் சொல்லும், நீ இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணிட்டா இருந்த, என்ன திடீர்னு புதுசா வந்துட்டு இருந்த, டிசம்பர் 31 நீ பார்த்துட்டு தானே இருந்த, ஜனவரி 1 என்ன உனக்கு பெருசாயிட்டு? வேண்டாம். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறது வேண்டாம், தூக்கி போடுறான் பாருங்க. அது மாத்திரமல்ல, ஆமென், எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணி, அதாவது கிறிஸ்துவை மறுதலித்து கிடைக்கிற உலக நன்மை, கிறிஸ்துவ மறுதலித்து கிடைக்கிற உலக நன்மை. நீ கிறிஸ்தவன் தெரிஞ்சுட்டா உனக்கு இந்த வேலையில ப்ரொமோஷன் கிடையாது. நீ கிறிஸ்தவன் தெரிஞ்சுட்டேன்னா உனக்கு நீ வந்து நீ கிறிஸ்டியனா, உனக்கு போ சொத்துலயும் பங்கு கிடையாது, ஓன்லயும் பங்கு கிடையாது, குடும்பத்திலையும் பங்கு கிடையாது. கிறிஸ்துவ நிமித்தம் இழந்தவர்கள், கிறிஸ்துவ நிமித்தம் இழந்து ஒருத்தர் கூட தரித்திரரான சரித்திரம் கிடையாது. என் தகப்பனார் கிறிஸ்துவ நிமித்தம் எல்லாவற்றையும் இழந்து வந்தவர். 19வது வயதுல, ஆமென், அவர் படித்த சர்டிபிகேட் எல்லாம் கிழித்து எறிந்தார்கள், எரித்து விட்டார்கள். இன்னாருடைய மகன் என்று அடையாளப்படுத்துகிற ஒரு அடையாளமும் இல்லை. உடுத்த உடை பைபிள், இது மட்டும்தான். அவங்க புறப்படும் போது கண்ணீரோடு புறப்பட்டார்கள். கர்த்தர் சொன்னார், உன்னை நான் திக்கற்றவனாக விடேன் என்று. ஆமென். கர்த்தர் நிறைவோடு ஓட்டத்தை முடிக்க வைத்து தலைமுறையை எழுப்ப பண்ணி கர்த்தர் மீண்டும் அவர் நாமத்தை சொல்ல வைத்துக் கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவ நிமித்தம் இழந்தவர்கள் தரித்திரரானது இல்லை. சில அற்ப ஆதாயத்துக்காக ஆண்டவரை மறுதலிக்கிற நிலைமை வேண்டாம், வேண்டாம். பவுல் நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணி தள்ளினானே, அந்த பவுல் சொல்லுகிறார் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 18வது வசனத்துல, எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது. ஓ ஜீசஸ், எவ்வளவு ஒரு நிறைவா, அந்த மனசு எப்படி ஒரு நிறைவா இருக்கு பாருங்க. எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூரணம் எனக்கு உண்டாயிருக்கிறது. 19வது வசனத்தை வாசியுங்கள். 4:19, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே சத்தமாமென் சொல்லுங்க. யாருக்காகவும் கிறிஸ்துவ விடாதீங்க, கிறிஸ்துவுக்காக யாரை வேணாலும் விடுங்க. ஆமென். கிறிஸ்துவுக்காக இழந்தவர்கள், ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதுவும் வேணும் இதுவும் வேணும் இல்ல, 2 எஜமானுக்கு சேவை செய்ய முடியாது. கிறிஸ்துவுக்காக இழந்தவர்கள் தரித்திரராக கர்த்தர் விடவே மாட்டார். ஒரு நீதிமானுடைய சந்ததியை அப்பத்துக்கு அலைந்து திரிய விடாத கர்த்தர் அவர் நிமித்தம் இந்த பூமியில ஒண்ணு வேண்டான்னு சொல்லி உதறான் பாருங்க. அவன் வாழ்க்கை எவ்வளவு மேன்மையா வைப்பார். மோசே எப்படி மேன்மைப்படுத்தினார் தெரியுமா? அவன் தம்முடைய சாயலை காண்பித்தார். அது மாத்திரமல்ல, மோசைக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றார். யாத்திராகமம் 33 அதனுடைய 17 முதல் நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் சொல்ற, என் கண்ணில் உனக்கு கிருபை கிடைச்சது. 18வது வசனத்துல, உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும். 19வது வசனத்தை வாசியுங்கள். அதற்கு அவர் என்னுடைய தயையை எல்லாம் என்ன வந்து ரொம்ப யோசிக்க வைத்த ஒரு வார்த்தை. என்னுடைய தயவை உனக்கு முன்பாக சொல்ல வேண்டியதானே? இல்ல, என்னுடைய மொத்த
மொத்த தயவு இருக்குல்ல, அதை உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி. ஓ ஜீசஸ், கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். அதாவது அவருடைய மகிமையை நான் பார்க்கணும்னா எனக்கு ஆண்டவருடைய ஒத்த தயவல்ல தேவை, மொத்த தயவு. அதாவது இந்த பூமியில என்னை மேன்மைப்படுத்த உயர்த்துறதுக்கு ஆண்டவருடைய சும்மா பார்த்தாலே போதும். ஆனா அவருடைய மகிமையை, அவர் இருக்கிற வண்ணமாய் நான் அவரை தரிசிக்கணும்னா அவருடைய மொத்த தயவு. எல்லாவற்றையும் இழந்து வந்தவனுக்கு தேவன் தம்முடைய எல்லா தயவையும் பாராட்டுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய தயவினால் என் கொம்பு உயரும் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, இந்த அதிகாலை வேளையில என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, தேவனை தேடுகிறவர்களாகவும் தேவனை விட்டு விலகாதவர்களாகவும் மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்காக எதையும் இழக்கிற ஒரு மனநிலைமை. ஆண்டவர் சில காரியத்தை வேண்டான்னு சொன்னா விட்டுறணும். ஆண்டவர் என்னங்க நம்ம கிட்ட விட சொல்றார்? ஆமென், கசப்பை விடு அப்படிங்கிறார். நான் ஆண்டவருக்காக ரத்த சாட்சியை மறிப்பேன்னு சொல்லுவோம், ஆனா பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட பேச மாட்டோம். கிறிஸ்துவுக்காக மறிக்கிறது ஒரு செகண்ட்ல முடிஞ்சிடும் இல்ல? ஆமென், சுட்டுட்டா முடிஞ்சு. சில பாக்குறாங்க, என்னடா காலில் சுட்டுட்டா. ஆனா கிறிஸ்துவுக்காக வாழ்றது இருக்குல்ல, அதான் சேலஞ்ச். ஆமென். ஆண்டவரே, ஒரு 2 பேர்ட்ட கசப்பு, அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. சரி, அவங்க தான் தப்பு பண்ணிட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு, நீ ஒரு இதை பிடிச்சு வச்சிருக்க பாரு, அதை தூக்கி போட்டு அவங்கள்ட்ட பேசு. ஆண்டவர், நான் பேசுனா என்ன ஆவது, என்ன இருக்குவான்ட்ட? இல்ல, நீ பேசு. கிறிஸ்துவுக்காக சிலதை விடுறாங்க தெரியுமா? சிஸ்டர் பிரைஸ் லார்ட், பிரதர் பிரைஸ் லார்ட். இந்த ஒப்புரவானவங்க எல்லாம் எழும்புங்கன்னு சொல்லும் போது, அதாவது கூச்சப்படாம எழுப்பி நின்னீங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு சல்யூட். நீங்க இந்த நியூ இயர்ல நீங்க யார்ட்டையாவது பேசாம அப்படிதான் இருக்கிறீங்களா? அதுல இதை செய்யுங்க. ஆமே, கர்த்தர் தம்முடைய கையை திறக்கணும்னு விரும்புறார். அதாவது ஒரு கை நிறைய ஒரு தகப்பன் சாக்லேட் வச்சிட்டு இருக்கிறார். இப்ப அவருக்கு என்ன ஆசைன்னா, பிள்ளை கிட்ட இதை எப்படியாவது கொடுத்துடணும்னு ஆசை. பிள்ளது வாங்காம அங்க இங்கேயே சுத்தி போயிட்டே இருக்குது. இந்த தகப்பனுக்கு எப்படியாவது இதை பிள்ளை கிட்ட கொடுத்தே ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனநிலைமையில நம்ம அப்பா நமக்கு இந்த வார்த்தையை தந்திருக்கிறார். ஆமென். இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்திலே சொல்லி செவிக்க விரும்புகிறேன். ஆமென். கிறிஸ்துவுக்காக எதையாவது விடணும்னு ஆவியானவர் உணர்த்தும் போது, ஆமென், அதை இழக்கிறதுக்கு தயாராகுங்கள். நீங்கள் எல்லாம் கிடைத்தது, பரிபூர்ணமும் பெற்றேன் என்று கர்த்தர் உங்களை சாட்சி சொல்ல வைப்பார். சத்தமாமேன் சொல்லுவோமா? எல்லாரும் 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 எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். என்னை அழைத்தவரே, என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க. என்னை அழைத்தவரே, என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க. எந்த பாதையோ எந்த பாதையும் தாண்டிடுவே, சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க. ஆமென். அப்படியே கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆண்டவரை உம்மை அதிகம் தேடுகிற கிருபையை எனக்கு தாங்க அப்படின்னு கைகளை உயர்த்தி அப்படியே கேட்கலாம். எல்லாரும் எஸ், எல்லாரும் அப்படி வாய் திறந்து அந்த கிருபையை கேளுங்க.
அந்த கிருபையை கேளுங்க. அந்த கிருபை உங்க மேல ஊற்றப்படுகிறது. இதுவரை இல்லாத ஒரு தெய்வீக அனுபவத்துக்குள்ளே இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் சபையை நடத்த போகிறார். தேவனை தேடுகிறவர்களாய், தேவனிடத்தில் தேடுகிறவர்களாய் அல்ல, தேவனை தேடுகிறவர்களாய், தேவனை தேடுகிறவர்களாய். கர்த்தாவே, கிருபையாய் நீர் மாற்றுவீராக. அப்படிப்பட்ட கிருபையை தாங்கப்பா. தேடுகிறவனா என்னை மாற்றுங்க, தேடுகிறவனா என்னை மாற்றுங்க ஆண்டவரே. அப்படியே ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எந்த நிலையில விலகாதிருக்க கிருபை தாங்கப்பா. விலகாதிருக்க. நான் வனாந்திரத்தை பல நேரத்துல பெருசா பார்த்து சகாயம் எங்கே இருந்து வரும் என்று பிறர் வாசலை பார்க்கிற அந்த நிலை இனி வேண்டாண்டவரே. எங்களுக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. ஆமே ஆமே. விலகாதிருக்கிற கிருபைய எனக்கு தருவீராக. கிறிஸ்துவுக்காக எதை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதை இழக்க எனக்கு கிருபை தாங்காண்டவரே. கிறிஸ்துவுக்காக எதை விட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதை விட எனக்கு கிருபை தருவீராக. எனக்கு கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. ஆமென். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை.